Aspek diri. Aspek diri. எழுதிட்டீங்களா? A. இந்த aspect டிகிரியில ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம். ஓகேவா? இந்த A வந்து agama. அடுத்து என்னது? S. இந்த S வந்து என்னது? Social. அடுத்தது P. இந்த P என்னது? Peranan. ரொம்ப பெருசியா கஷ்டம் எழுதுறதுக்கு. நம்ம சின்னாங்க எழுதணும் பிற்பாடுவான். அடுத்தது E. E ரொம்ப சொன்னாங்க. என்னது? எக்கானமி. என்ன இருக்கு? K. அஸ்பெக்ட் எழுதணும்ல? K. K வந்து என்னது? keselamatan. டிகிரி அப்புறம் சொல்றேன். இப்ப aspek டிகிரியில aspek நம்ம பார்த்துட்டோம். Agama, sosial, perpaduan, ekonomi, keselamatan. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த அகாமாவை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? அகாமா ஞாபகத்தை வச்சுக்கணும். அது வந்து என்னது? Memperkukuh benteng agama sebagai rakyat yang bersatu padu. Kita haruslah melahirkan rakyat yang berakhlak mulia, membendung gejala sosial. அகாமா தான் நம்மள வந்து நல்ல மனிதர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக வச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அகாமா வச்சு ஒரு பாயிண்ட் எழுதிட வேண்டியதுதான். அடுத்து பாருங்க சோசியல். Sosial mengekalkan kestabilan sosial. நம்ம எப்பயுமே ஒரு நல்ல ஒற்றுமை மிக்க சமுதாயமா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? boleh memajukan apa? Ekonomi. dari segi sosial எந்த கேள்வி வந்தாலும் சரி அதை சோசியல் கூட கைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்புறம் perpaduan. இது சொல்லி கொடுக்க வேண்டாம். memupuk perpaduan kaum. Bersama-sama, bersatu padu, memajukan negara, menjalinkan hubungan silaturahim yang baik. Sosial. ரொம்ப சுலபமா எஸ்ல வேற என்ன எழுதலாம்? சுலபமான வார்த்தை சொல்லுங்க. சும்மா கஷ்டமான வார்த்தைலாம் சொல்லாதீங்க, எனக்கு வேணாம். என்ன எழுதலாம்? sayang pada negara. perpaduanல ஒன்னு சொல்லுங்க. sejarah சம்பந்தமா? Propaganda. இருக்கா? Patriotism. இதைத்தானே சொல்லி கொடுக்குறாங்க. sejarah சொல்லி கொடுக்குற நோக்கமே உங்களுக்கு வந்து nilai patriotism bertambah பண்ணணும், அவ்வளவுதானே. You mesti cintakan negara. You mesti menjadi warga negara yang bijak, bertanggung jawab, mencintai tanah air. Tuntasnya, kita haruslah menjadi rakyat yang berpatriotisme tinggi.
patriotisma. இதுக்கு பக்கத்துல இன்னும் நீங்க எழுதலாம். இந்த பி அப்படின்னு சொன்னாலே என்னதுயா? பேட்ரியோட்டிக் அது என்ன சார்? சேம் தான்யா. பேட்ரியோட்டிக், பேட்ரியோட்டிசம். பேட்ரியோட்டிக்கா இருக்கிறது அது தன் உணர்வு. பேட்ரியோட்டிஸ்மா அப்படின்றது பொது உணர்வு, நாட்டுப்பற்று. Cintakan semangat, cintakan negara. Patriotic. Patriotism அப்படின்றது ஒரு பெரிய கொள்கை. Patriotic அப்படின்றது உனக்குள்ள உள்ள உணர்வு, நாட்டுப்பற்று உணர்வு. இந்த பீல இன்னொன்னு என்ன ஞாபகம் இருக்கும் எப்பயுமே? Politic. எஸ், பாலிட்டிக். அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க முன்ன பார்த்தோம் நம்ம கம்பூனான்ல. நம்ம பி பாய்க்கலாம். அங்க ஒரு விஷயத்தை எடுத்து இங்க போட்டுக்கலாம். என்னது? Pendidikan. Pendidikan. பண்டிடிக்கானா? வேண்டாம். சரி, பண்டிடிக்கானும் நீங்க பாய்க்கலாம். இன்னொன்னு அங்க பார்த்தோம் கடைசி என்னது? கம்பூனால கடைசி என்னது? நாங்களா Undang-undang sir. perundangan. Okay. இதுல என்ன இருக்கு வேற? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கா? எக்கானமி தான். கம்பூனால ஒன்னாவது என்னங்கய்யா? Campaign. Supaya kita memperkukuh keselamatan untuk memberikan kesedaran. Adan kempen untuk memberikan kesedaran kedaulatan negara. Keselamatan dan kempen. Aspek ada பிரச்சனை இருக்கா? aspekனா என்ன? ASPEK. ASPEK. Aspek செஞ்சிட்டோம். Aspek sudah. இப்ப diri. நம்ம diri பார்க்க போறோம். aspek diriல diri பார்க்க போறோம். இப்ப DIRI. இப்ப D என்னது? Didikan. எல்லாம் ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. Didikan. அதான் மேல போட்டுமா pendidikan. இப்ப உங்களுக்கு இருக்கு disiplin. Kita harus melahirkan rakyat yang berdisiplin bagi menjaga kedaulatan negara. நம்ம டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம நாட்டோட kedaulatan போயிடும். kedaulatan உங்களுக்கு கேள்வி தானே? kedaulatan படிக்கணும். இந்த வருஷம் ஃபோக்கஸ்ல kedaulatan.
பாத்துங்க, டிசிப்ளின். வேற என்ன இருக்கு இந்த டீல? பாசம் லைவுக்கு அடிக்கடி பார்ப்போம். என்னோட பிஎம் கிளாஸ்ல நான் விட மாட்டேன், எப்படியாவது பிள்ளைங்கள இந்த வார்த்தையை பாய்விக்க சொல்லுவேன். நீங்க பாய்ச்சிருக்கீங்களா? melahirkan masyarakat yang apa? Masyarakat yang macam mana? Daya saing. Melahirkan masyarakat bermindah kelas pertama dan berdaya saing. எழுதுனா தானே? காரங்கல்ல. Daya saing. போட்டித்தன்மை மிக்க சமுதாயத்தை உருவாக்குவது. அது ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும், பொறாம பிடிச்ச போட்டியா இருக்கக்கூடாது, வீணா போயிருவீங்க. நானும் முயற்சி பண்ணேன், கூட்டாளியும் முயற்சி பண்ணா, கூட்டாளியோட நம்பர் 1 கிடைச்சது, என்னோட நம்பர் 6 கிடைச்சது. பட் ஸ்டில் ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் யூடா அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்னது? daya saing. Kita perlu melahirkan masyarakat yang berdaya saing. Masyarakat yang berdaya saing. Berdisiplin. D. அடுத்து என்னது? ஐ. ஐல என்ன இருக்கு? ஐல என்னவா இருக்கணும்? அதுதான் நீங்களாம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ilmu, ilmu pengetahuan. Ilmu pengetahuan. Kita harus melahirkan masyarakat yang berilmu pengetahuan bagi mengekalkan kedaulatan negara. கல்வி அறிவு இல்லைன்னு சொன்னாக்கா அடுத்து வந்து ஏமாத்தி நமக்கு டெவலத்தான அடிச்சிருவான். Negara tanpa masyarakat berilmu pengetahuan mudah dijajah oleh kuasa asing. Mudah dijajah oleh kuasa asing. So penting ilmu pengetahuan. அடுத்து என்னது? ரி ஆர். இதை நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சிம்பிளா அப்படி போட்டா உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். டெஸ்ட் பண்றேன் நான் உங்களை. என்னது எப்படின்னா? Apakah maksud ini? யாராவது? யாருக்குமே தெரியலையா? சார் இல்லையா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். Penyelidikan dan pembangunan. Penyelidikan dan pembangunan. Adan research and development, R&D. ஐயா, வாழ்க்கையிலும் சரி, ஒரு நாட்டுக்கும் சரி, நம்ம வீட்டுக்கும் சரி, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம எதாவது ஒன்று செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துடணும் ஐயா. எது ஒன்று செஞ்சாலும் ஒரு ரிசர்ச் இருக்கணும், அதுல இருந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். இப்ப நீ படிக்க போறியா? ஓகே, எப்படி படிக்க போற, எப்படி படிக்க, மற்றவங்க எப்படி படிச்சாங்க, அதெல்லாம் பார்த்துக்கு அது ஒரு ரிசர்ச். அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச், நான் என் படிப்பை இப்படி டெவலப் பண்ண போறேன், டெவலப்மெண்ட். R&D மட்டும் நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்தையும் நம்ம அதை பின்பற்றணுமா ஐயா? நல்லா இருக்கும். நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு குவாலிட்டியான பர்சனா இருப்போம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D. Penyelidikan dan pembangunan. Jadi kita harus melahirkan masyarakat yang apa? Kreatif dan inovatif. R&D தானே, kreatif inovatif. Research and development தானே melahirkan masyarakat yang berbudaya penyelidikan supaya dapat mencipta sesuatu yang baru. இந்த ஆய்வு மனப்பான்மை உள்ளவங்களால தான் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர முடியும், புதிய கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்ப முடியும், கட்டுரையில எழுத முடியும்.
எழுத்துக்களை நீக்கினால் அந்த தாள்ல என்ன இருக்கணுமா? கருத்துக்கள் தேங்கி இருக்கணுமா? கியாபே விஸ்வநாதம் சொல்லுவாரு, பெரியவர், தமிழ் பெரியார் கியாபே அவர்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையை படிக்குமா அல்ல அவர் சொல்லுவாரு, மாணவர்களே, நீங்கள் எழுதுகின்ற எழுத்துக்கள், கட்டுரைகள், எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை நீக்கினால் காகிதத்தில் கருத்துக்கள் தேங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. இதெல்லாம் எப்படி வரும்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யறதுனால தான் வரும். எல்லாத்தையும் நீங்க இப்ப சார் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்க? இப்ப நீங்க கேட்டேன், இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு திங்க தலீமோ இல்லாட்டி திங்க தம்பா இல்ல செகண்ட் பாப், ஏன்னா 3 பாப் சத்துடுவத்திக்கு திங்க தம்பா நீங்க பார்த்துருக்கணும். பட் தமிழ் வந்து கேபாட் கேட்டேன், நானும் சொன்னேன் கேபாட் செய்யறேன் அப்படின்னு. சரி பார்ப்போம், ஏன்னா இப்ப இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு செமினார் கொடுக்குறாங்க, சுஜாராக் செமினார் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் தஜெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அது அந்த R&D, penyelidikan dan pembangunan. கடைசி என்ன இருக்கு? டி ரீ, இன்னொரு ஐ. இது என்னது? இதுதான் உங்க உலகம். என்ன உலகம்? என்ன உலகம் நீங்க? அடுத்தது என்னது? சொல்லுங்க. தெரியலையா? தெரியல சார். ஐகானா? இல்லப்பா, 3 எழுத்து தான். இன்னும் ஒரே ஒரு எழுத்து. இல்லப்பா, ICT. ஐசிடி. இந்த உலகத்தான் நீங்க வாழ்றீங்க. ஐசிடி. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னாக்க நமக்கு என்ன தெரியணும்? நம்ம ஐசிடில செக்கப்பா இருக்கணும். kedaulatan kekal பண்றதுக்கும் ஐசிடி வேணும். supaya negara kita tidak dijajah semula. Kita perlu menguasai, memahiri ICT. இதெல்லாம் இல்லைன்னா இன்றைய உலகம் வந்து ஐசிடி வேர்ல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேர்ல்டு. Bagi apa? Meningkatkan kemahiran teknologi kita, rakyat, kerajaan, rakyat dan kerajaan, institusi pendidikan harus memahirkan rakyat, pelajar, generasi muda menguasai kemahiran teknologi. Melahirkan pakar komputer, pakar pertanian, mencipta inovasi, perkongsian teknologi dan maklumat. Sebab ini merupakan zaman apa? Ledakan teknologi maklumat. Ledakan teknologi maklumat. இது இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம ஒன்னும் வாசிக்க முடியாது. முன்ன ஒரு காலத்துல சொன்னாங்க, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இது சொன்னாங்க முன்ன. அப்ப அது ரொம்ப முக்கியம், பொருளும் அருளும். பூமியில வாழ்றதுக்கு பொருள் வேணும், இறந்த பிறகு மறுமையில நீ வந்து வீடு பேர் அடைவதற்கு, இறைவ உலகம் போறதுக்கு உனக்கு அருள் வேணும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில பொருளும் அருளும் சேர்க்க வேணும் சொன்னாங்க. இப்ப நம்ம அதோட சேர்த்து இன்னொன்னு சேர்த்துக்கணும், பொருள் அருள், அடுத்து என்னது? ஐசிடி. எல்லாருக்கும் தொழில்நுட்பம் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படி சேர்த்துக்க வேண்டியது.
அந்த காலத்துக்கு அவர் சொல்லிட்டு போனாரு, இந்த காலத்துக்கு நம்ம சொல்லணும்ல. ஒரு வைரஸ்லயே ஒரு நாட்டோட சிஸ்டம் அடிச்சுங்கயா. ஓ மை குட்னஸ், ஐ லாஸ்ட் மை நெட்வொர்க். பாத்துங்க, திடீர்னு போய் வருது எனக்கு. கேக்குதா? கேக்குதா? இப்ப கேக்குது சார். கேக்குது சார். முன்ன கேக்கலையா? கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு சார். ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேனே, எல்லாம் பாலா போச்சு. இதான் டெக்னாலஜி பாத்தீங்களா, ஐசிடி. ஐசிடி நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துடும். ஒரு கிளாஸ்க்கே இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னா ஒரு நாட்டோட ஐசிடியை திருடிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஓகே, அஸ்பெக்ட் டிகிரி இதையும் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்? கே பாட் ஆன்சர் பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்கு. தாபா, டோலரன்சி, இக்லாஸ், பரானி, பிஜாசானா, இதெல்லாம் நீலாய். இப்ப நீலாய்னு கேட்டாக்கா நீங்க இதெல்லாம் எழுதணும். ஓகே, நீலாய் எழுதிக்கிங்க. டைப் பண்ணவா? டைப் பண்ணா நாங்க இருக்குமோ? சொல்லுங்கப்பா. ஆமா சார். சரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப சில கேள்வி என்ன கேட்பாங்க? நீலாய்னு கேட்பாங்க. நீலாய் கேட்டா நீங்க என்ன நீலாய் எழுதலாம்? இத மறந்துடாதீங்க, எப்பயுமே ஒன்னாவது இதான் இமான். அப்ப என்ன நீலாய்? kerja sama. Nilai tabah menghadapi cabaran. Nilai toleransi. Haruslah ikhlas. Sangat penting. Nilai berani. Rakyat perlulah bijaksana. Kita harus bersyukur kehadrat ilahi karena dapat lahir di negara yang baik seperti Malaysia. Dah punah-punah gitu tanah ni. Adik ni betul betul. Adil dan haruslah bersifat rasional sebelum bertindak. தன நீலாய் இருக்குல்ல, இதுல ஒரு 4 நீலாய் எடுத்துட்டு நீங்க ஊராய் பண்ணாலே போதும். அது எது கடைக்கு விட்டாங்க? எனக்கு லீவ் விட்டாங்க அதுதான்.
சரி சாப்பிட்டுக்கடா நீ இருக்கு சரியா? இது பண்ணி இது எந்த நீலாய் தெரியாது உங்களுக்கு சார், அப்படின்னா என்னன்னு தெரியாது சார். அந்த ஃபர்ஸ்ட் இருக்காது சார். ஈமான் 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 அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அலைமா இருக்கு. சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், இறை நம்பிக்கை உடையவர்கள் ஈமான். ஓகேவாயா? ஈமானா இருக்கிறது percaya kepada Tuhan, இறை நம்பிக்கை உடையவர்கள். ஓகே சார். Kita percaya, kita yakin setiap perbuatan yang baik akan dibalas, akan diberikan pahala. நம்ம நல்லது செஞ்சோமாக்கா நமக்கு நல்லதை இந்த இயற்கை திருப்பி கொடுக்கும், இறைவன் கொடுப்பான். நீ ஒருத்தனுக்கு உதவி செஞ்சாக்கா, ஒரு முறை உதவி செஞ்சா இறைவன் உனக்கு 100 முறை உதவி செய்வான். பாலு கிடைக்கும். வேற மத்த நீலா எல்லாம் தெரியுதா? இப்ப இத வந்து கெட்டிக்கார பிள்ளைங்க நீங்க என்ன செய்யலாம்? ஷார்ட் ஃபார்ம் ஆக்கலாம், இல்ல ஒரு வாக்கியமா ஆக்கிக்கலாம். இப்ப பி பாருங்க, berani, bijaksana, bersyukur, bertanggung jawab. அப்ப பி kuasa 4 போட்டுக்கலாம். வாக்கியமா கூட அமைக்கலாம். ஈமான், kerja ikhlas. Iman, kerja dengan berani, bijak dan ikhlas. அப்படி நீங்க எழுதலாம் ஒரு வாக்கியம். Iman, kerja dengan berani, bijak dan ikhlas. நீங்க ஒரு வாக்கியமாக்கலாம், இத ஒரு அக்ரோனிம் வாக்கியமாக்கலாம். வாக்கியமாக்கி ஞாபகத்தை வச்சுன்னா அது திருப்புலாம் kepada individu. இதான் என்ன விட்டா நான் வேற மாதிரி வாக்கியம் அமைப்பேன், நீங்க வேற மாதிரி அமைப்பீங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி அமைப்பாரு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க வாக்கியம் அமைச்சு ஒரு வாக்கியமா நினைவுல வச்சுட்டீங்கன்னாக்கா இத்தனை நீலா இருக்கு எழுதுறதுக்கு. பலே ஏதாவது கேட்கணுமா? அதெல்லாம் ஓகேவா? தமிழ் இப்ப கேபாட் உங்களுக்கு இத்தனை இவ்வளவு கிடைச்சிருச்சு, போதுமா? இன்னும் கொஞ்சம்